கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட பேழை என்னும் சபை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, அந்த வேலையும் கூட எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்குங்க. இந்த திக்குவாயும் அந்த நாமமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியை கொண்டு வெளிப்படுமாறு இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மனிதனுடைய விழுகை ஏதேன் தோட்டத்துக்கு பின்பதாக எப்படியாக மாற்றப்பட்டுச்சு, அவனோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துங்கிறத ஒரு பெரிய கதையாகவே நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசித்து வருகிறோம். இந்த ஆதியாகம புஸ்தகம் தேவனுடைய சிருஷ்டிப்பில் இருந்து ஆரம்பிக்கப்படுது. அவன் எப்படியாக படைக்கப்படுகிறான், பாவம் இல்லாத ஒரு தோற்றத்துடன் படைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் விழுகைக்கு பின்பதாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பேழை என்னும் சபை விழுகைக்கு பின்பதாக தேவன் மனிதனுக்கு மறுபடியுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் நோவா என்கிற உண்மையான தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் அங்கே காணப்படுகிறதை தேவன் பார்க்கிறார். தேவன் அவருடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கல, அவனுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கிறத தேவன் பார்க்கல, இவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு பயந்த உண்மையான மனிதனாக இந்த நோவா காணப்படுகிறதை பார்க்கிறோம். சரி, இந்த பேழை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை பொறுத்தவரை ஒரு சபை என்பது ஒரு கட்டிடம், இல்லைன்னா ஒரு 10-15 பேர் கூடி வர்ற இடம், அல்லது 100 பேர் கூடி வருகிற இடம். அங்கே எப்படி எப்படி இருக்கணுங்கிறது ஒரு கற்பனையில், ஒரு மனித இயல்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் தேவன் ஒரு பேழையை கூட சபையாக மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அங்கே என்ன இருந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு, இந்த பேழை என்கிற சபையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் பார்ப்போம். சரி, முதலாவது ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் முதல்ல நம்ம கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேழையானது நோவா சொந்த ஞானத்தினால கட்டப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த பேழை என்பது எப்படி அமைக்க வேண்டும் என்பதை தேவன் நியமித்து இந்த நோவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் எல்லா விஷயங்களும் ஆலோசனைகளையும் இந்த நோவாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 6வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி. அந்த கொப்பேர் மரம் என்று படுகிற அந்த மரத்தை பயன்படுத்தி அந்த பேழையை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனையாக இந்த நோவாவுக்கு இருந்துச்சு. இதனால இந்த பேழையின் அமைப்பை தேவன் கொடுத்திருந்தாரு. அதே அமைப்பையும் அதே ஆலோசனைகளும் இந்த சபை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபை எப்படியாக இருக்க என்கிற ஆலோசனையும் தேவன் தரார். என்னுடைய சபை ஆலோசனை யாரால் இருக்குது? தேவன் தந்த ஆலோசனையின்படி என்னுடைய சபை இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. தேவன் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் கைக்கொள்றேன், அதனால என்னுடைய சபையானது தேவனுடைய ஆலோசனைப்படி இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்றது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது, தேவனுடைய சபையா இருக்குது. உங்களுடைய சரீரத்தில் தேவனுக்குடைய ஆலோசனைக்கு விரோதமான எந்தெந்த காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. எந்தெந்த கிரியைகள் தேவனுடைய சித்தத்துக்கு புறமானதாக இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தேவன் கொடுத்த 10 பிரமாணங்களை மீறுவது கிடையாது, நான் எல்லாவற்றிலுமே உண்மையா இருக்கிறேன், என்னிடத்துல விக்கிரக ஆராதனை கிடையாது, நான் தேவன் நாமத்தை வீணில் வழங்குறது கிடையாது, எல்லாவற்றிலுமே உண்மையா இருக்கிறேன், ஆனால் ஒன்றில் கூட தவறல, விபச்சாரம் கிடையாது, பொய் கிடையாது, களவு கிடையாது, எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே நிறைய நேரங்களில் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். வேதாந்தத்தில் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகளோ வெளியரங்கமாக இருக்கிறது. எடுத்தவங்க வாசிச்சு பாருங்களேன், இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் அற்புதமான வசனம். நம்ம இந்த 10 பிரமாணத்தை மீறுவது மட்டும்தான் பாவம், அது மட்டும்தான் தேவன் அதை வச்சுதான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார், அதனால இதுல நான் கரெக்டாக தான் போறோம், வேற எந்த விஷயங்களும் நான் பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற பொய்யான ஏமாற்றத்தை நமக்கு நாமே போதித்து கொண்டிருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த தேவனுடைய சபையான நாம், அல்லது நம்மளுடைய கட்டிடமா இருக்கிற தேவனுடைய சபை தேவனுடைய ஆலோசனைப்படி இருக்குதா அப்படிங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, மாம்சத்தின் கிரியையோ வெளியரங்கமா இருக்குது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன், ஒரு மகனை இச்சையோடு பார்க்கிறவன் அவங்களோடு விபச்சாரம் செய்ததாயிற்று அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை பார்க்கிறோம்.
அந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் வேற்றுமை, பொறாமை, சினம்னா கோபம். நீங்க கோபப்படுறது கூட தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்குது. தேவனுடைய ஆலோசனையில நம்ம மீண்டு போற ஒரு காரியமாக இருக்குது. இந்த ஆலயம் தேவனுடைய ஆலோசனையின்படி இருக்குதா? இந்த சபை தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த பேழை கட்டப்படுறதுல ஒரு பெரிய ஒரு காரியம் அடங்கியிருக்கத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2வது காரியமாக தேவன் நோவாவுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 14 வாசிக்கிறோம். நீ கொப்பேர் மரத்தால் நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, அடுத்ததா சொல்றாரு, அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. இந்த பேழைய, இந்த மரத்தால பலகையால கட்டப்பட்ட இந்த பேழைய எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை மூடப்பட போகுது. அது எதுல மிதக்க போகுதுன்னா தண்ணீரின் மேல மிதக்க போகுது. அந்த தண்ணீர் உள்ள புகுதாதபடிக்கு கீழ்பூசு, உள்ளும் புறமாக கீழ்பூசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோவாவுக்கு முக்கியமா தேவன் சொல்றார். எத்தனை பேர் இந்த பரிசல் என்ன சொல்லப்படுகிற ஒரு சிறிய படகு மாதிரி இருக்கும், வட்டமா இருக்கும், அதுல எத்தனை பேர் நீங்க போயிருக்கீங்கன்னு தெரியல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு லேயர் வச்சு அவங்க பூசியிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த நாரினாலே செய்யப்பட்ட அந்த பரிசலுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பூசியிருப்பாங்க. இந்த நாள்ல தேவன் நம்மளுடைய சபையான நம்மளுடைய பேழையிலே கீழ் பூச சொல்றாரு. இந்த கீழ்னா என்னது? கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த சபையில அன்பு என்கிற கீழ் பூசப்பட்டிருக்கணும். என்னுடைய சபையில அன்பு என்கிற கீழ் பூசப்பட்டிருக்குதா? என்னுடைய சபையில உலகப்பிரமான விஷயங்கள் உள்ள வராதபடிக்கு இந்த பேழை எப்படி இந்த தண்ணீர் இருந்து காக்கப்பட்டதோ அதே போல உலகப்பிரமான என்னுடைய மாமிச கிரியைகள் இந்த பேழைக்குள்ள இந்த சபைக்குள்ள வராதபடிக்கு அன்பு என்கிற கீழ்னால பூசப்பட்டிருக்குதா? யோசிச்சு பாருங்க. சபைகளுக்குள்ள போனாலே பிரச்சனைகள், விரோதங்கள், வேற்றுமைகள், அவங்களை கெடுத்து பேசுறாங்க, இவங்களுக்கு கெடுத்து பேசுறாங்க. அன்பு என்கிற கீழ் இல்லைன்னா அப்படிதான் ஆகும். தேவனுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய சபைகள் கட்டப்பட்டிருக்குதா? கட்டிடங்கள் பெரிதாக இருக்குது, இந்த சபையில தேவன் வாசம் பண்ணுவார்? இல்லவே இல்லை. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, அதனால பரிசுத்தவான்கள் வராங்க. எத்தனையோ வருடங்களாக 3வது தலைமுறையாக 4வது தலைமுறையாக இந்த சபையில நாங்க இருக்கிறோம், இங்க தேவன் வாசம் பண்ணுவார்? இல்லவே இல்லை. தேவனுடைய ஆலோசனைப்படி அந்த சபை இல்லைன்னா அது தேவன் இல்லாத ஒரு சபையாக தான் காணப்படும். தேவன் சொன்ன ஆலோசனைப்படி அந்த சபை இருக்குதா? 2வது, தேவன் சொன்னது போலவே அவருடைய ஆலோசனைப்படி கீழ் பூசப்பட்டிருக்குதா? அன்பு என்கிற கீழ் உங்களுடைய சபைகள்ல இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. வசனத்துல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நான் ஒரு பெரிய விசுவாசி, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன். வேதாம் சொல்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு 3 குணாதிசயங்களை இது சொல்றது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நான் பெரிய ஊழியக்காரனுடைய மகன், நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் ஊழியத்துக்காக நிறைய நான் பணங்களை உதவிக்கிறேன், இது எல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு பெரிய விசுவாசி, நான் தேவனை ஏற்றுக்கொள்கிறேன், தேவனுடைய நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஓய்வு நாளை கை கொள்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், இது எல்லாம் இருக்குது. ஆனா உங்களிடத்துல அன்பு இருக்குதா? சபையில கீழ் என்கிற அன்பு பூசப்படலைன்னா, ஒருவேளை நினைச்சு பாருங்க, நோவா ஒரு பெரிய பேழையை செய்துக்கிறாரு, தேவன் சொன்னது போலவே அங்க கீழ் பூசப்படாமல் இருந்திருந்தா அந்த பேழையின் நிலை என்ன? நம்ம வாசிக்கிறோம், அந்த தண்ணீரானது பூமியிலிருந்து கீழேயும் இருந்து வருதான். மலையில மேகங்கள்ல இருந்து மலை போல விழுறது மாத்திரமில்ல, கீழே ஊற்றுகள் திறக்கப்பட்டுச்சான். அந்த பேழையின் நிலை என்னவாக இருந்திருக்கும் அந்த கீழ் பூசப்படாமல் இருந்திருந்தா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய சபையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்பு என்கிற கீழ் பூசப்பட்டிருக்குதா? உலகப்புறமான கிரியைகள், மாம்ச கிரியைகள் என்னுள் வராதபடிக்கு இந்த கீழ் என்னை பாதுகாக்கும். தேவன் ஆலோசனை அதுதான் சொல்றாரு, அன்பினாலே கீழ் பூசினவர்களாக இருங்க. தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகள் 10வது அதிகாரம்
நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். நீதிமொழிகள் 10 வசனம் 12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அன்பை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே உங்களுடைய மனம் மாற்றப்படும். பாவங்கள் மூடப்படும்னா உங்களோட பாவங்களுக்கு அப்படியே மூட்டி விட்டுறக்கூடாது கிடையாது. கண்டிப்பாக அன்பு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த பாவம் உணர்த்தப்பட்டு பாவ அறிக்கையை நீங்கள் செய்வீங்க. அதான் அதுக்கான அர்த்தமாக இருக்குது. அன்புக்கு இடம் கொடுங்க. நீங்கள் அன்பை காட்டுங்க. அன்பை எதிர்பார்க்கறது மாற்றம் இல்லை, அன்பை காட்டுங்க. ஒருத்தரை நான் எத்தனை தடவை மன்னிக்குது பாஸ்டர், நான் எத்தனையோ தடவை என் குடும்பத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டு இருக்காங்க, என்னோட சபையில் எனக்கு விரோதமாக பேசுறாங்க. பேதுரு இயேசு இடத்துல கேட்கிறாரு, நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இயேசு சொன்ன பதில் தெரியுமா? 7-70 தடவை. ஏன் அந்த பதில் சொன்னார் தெரியுமா? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 70 முறை அவனுடைய எண்ணங்கள்ல இந்த கோபங்கிற ஒரு விஷயம் வந்து போகுதான். சராசரி மனிதனுக்கு இது எக்ஸாக்டான ஒரு விஷயம் கிடையாது, அப்ராக்சிமேட்டா. ஒரு மனிதனுக்கு சைக்காலஜி சொல்றாங்க சராசரியா 70 தடவை அவனோட மனதில் கோபங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போதான். ஒரு வாரத்தில் எத்தனை நாள் பாருங்க? 7 நாள். ஒரு நாளைக்கு 70 தடவை வச்சு நீ 70 தடவை மன்னி, 70 தடவை மன்னி. யாரால மன்னிக்க முடியும்? அப்படி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நம்மளுடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிறார். இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு இத்தனை முறை கோவப்படுவான், இத்தனை முறை அவனுடைய எண்ணங்கள் மாறும். 7 நாளும் நீ மன்னி, 70 தடவை மன்னி. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகள் படி நடக்கிறோம்? ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக காணப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு எது வரைக்கும் வெளிப்படுச்சு தெரியுமா? அவரோட மரண பரியந்தம் தன்னை சிலுவையிலே, அந்த சிலுவையில் அவருடைய கைகளிலே ஆணிகளை அழித்து கொண்டிருந்த அந்த அந்த வீரர்களுக்காக தேவன் அந்த இடத்துல ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்களிடத்திலும் இடத்திலும் காணப்படுகிறதா? இந்த அன்பு இல்லாம நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி சொன்னா, நான் ஒரு சபைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஒரு சபையில் இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அடுத்த காரியமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த பேழைக்குள்ள முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி மிருக ஜீவன்கள் எல்லாமே இந்த பேழைக்குள்ள சேர்றது, ஜோடி ஜோடியாக சேர்கிறதை பார்க்கிறோம். உள்ள வந்த மிருகங்கள் காட்டு விலங்குகளும் இருந்துச்சு, வீட்டில் இருந்த மிருகங்களும் இருந்துச்சு, நாட்டு மிருகங்களும் இருந்துச்சு. எல்லாமே கூடி வந்து பேழைக்குள்ள வந்திருக்குது. சிங்கத்தோடைய குணம் மானை வேட்டையாடுவது, புலியோட குணம் கூட இருக்கிற அந்த புல் பூச்சிகளை சாப்பிடுகிற மிருகங்களை வேட்டையாடுது. இந்த பேழைக்குள்ள குணமாற்றம் என்கிற ஒரு விஷயம் நடக்குது. இன்னைக்கு உங்களோட சபையிலும் என்னுடைய சபையிலும் குணமாற்றம் இருக்கிறதா? தேவனுடைய பிரசன்னம் அந்த பேழையில் இருந்ததுனால குணமாற்றம் இருந்துச்சு. ஒருவேளை என்னோட சபையில அந்த குணமாற்றம் இல்லைன்னா அந்த சபையில தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவனை நம்மளுடைய சபைக்கு வராமல் தடுத்துட்டு, என்னுடைய சபை உண்மையான சபை, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, என்ன என்ன அது ஒரு வார்த்தையாக இருக்கும்? என்ன அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கும்? அது என்னிடத்துல குணமாற்றம் என்பது இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னுடைய பாவமான வாழ்க்கையை அந்த சபை மாற்றும். என்னுடைய குணாதிசயங்களை அது மாற்றுகிற ஒரு இடமாக இந்த சபை காணப்பட வேண்டும். உள்ள வந்த எல்லா மிருகங்களுமே ஒற்றுமையா இருந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை. இதுல எத்தனை பேருக்கு தெரியும் நோவாவும் அந்த மிருக ஜீவன்களும் எத்தனை நாள் பேழைக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லிட்டு? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அந்த பேழைக்குள்ள இருக்காங்க. 1 வருஷம் அளவும் இந்த மிருக ஜீவன்களுக்கு அவருடைய அந்த கொடூரமான குணாதிசயங்கள் வராதபடிக்கு தேவன் அவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்க இருந்துச்சு. இது நான் படிக்கும்போது ஒரு குட்டி ஏதேன் தோட்டம் போல அது காணப்பட்டதாக நான் அதை கற்பனை பண்ணி பார்த்தேன். தேவன், அவருக்கு பிரியமான பிள்ளைங்க, அவரால் படைக்கப்பட்ட அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே ஒரு வேற்றுமையும் இல்லாம ஒரு குணமாறிய ஒரு குணத்தோடு அந்த பேழைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய சபையிலும் என்னுடைய சபையிலும் இந்த குணமாற்றம் என்பது இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னுடைய இந்த தனிப்பட்ட சபையில குணமாற்றம் இருக்குதா? தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கும்போது இந்த குணமாற்றம் வரும். தேவனுடைய கிரியைகள் என்னுள்ள இருக்கும்போது இந்த குணமாற்றம் வரும்.
குணமாற்றம் இல்லைன்னா பேலை என்கிற சபையில் நீங்கள் இருக்கீங்களாங்கிறத யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிச்சோம் என்றால், இந்த பேலைக்குள்ள இந்த மிருகங்களும் இந்த மனிதர்களும் வந்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேலையின் கதவு அடைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. 120 வருடங்கள் நோவா பிரசங்கம் பண்றான். அவன் பிரசங்கம் பண்ண ஒவ்வொரு நாளும் மக்கள் அவரை பார்த்து நகைத்து, அவரை தூஷித்து, அவரை கிண்டல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருவர் கூட அவருடைய வார்த்தையை கேட்கல, ஒருவர் கூட அவரை நம்பல. இவர் அந்த வார்த்தைகளை சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த பேரையும் கெட்டிக்கொண்டே வராரு. தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற இங்க இருக்கிற எல்லாருமே ஊழியக்காரங்களா இருக்கீங்க. தேவன் சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ற சொல்றாரு, நீங்க சகல ஜாதிகளையும் கோத்திரத்தாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுத்து விசுவாச பிள்ளைகளா மாற்ற சொன்னாரா? சீஷராக்குங்கள் என்று சொன்னார். சீஷர்களுடைய வேலை என்னன்னா ஊழியம் செய்வது. இங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய சீஷராக ஊழியக்காரர்களாக காணப்படுறீங்க. நோவா பிரசங்கம் பண்ணது போல இந்த வருஷம் இந்த நாட்கள்ல யாருமே அத்தனை முறை அத்தனை நாள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிப்பாங்களாங்கிறது தெரியல. 120 வருடங்கள் அவரோட வாழ்க்கையில கூட இந்த 120 வருடங்களை நம்ம கழிக்க முடியாது. அவர் பண்ண ஒவ்வொரு நாளும் அவரை நகைத்தார்கள். மழை பெய்தது, பேலையின் கதவு அடைக்கப்பட்டது. உலகத்துல ஜலம் அப்படியே மேலே எழும்பி வரும்போது அந்த மக்கள் எல்லாருமே தேடி வந்த இடம் எங்க தெரியுமா? பேலை. நிறைய மக்கள் மலைகளுக்கு ஓடி போறாங்க, மரங்கள் ஏறுறாங்க. நிறைய பேர் இந்த பேலையின் கதையை வந்து தட்டுனாங்க. ஆனால் அந்த பேலையின் கதவை அடைத்தது யார் தெரியுமா? தேவன். இந்த நாள்ல இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கான கடைசி நேரம் எது நமக்கு தெரியாது. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலம் எப்போ முடியுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மனிதர்களுக்கு எப்போ அந்த பேலையின் கதவு அடைக்கப்பட்டுச்சுங்கிறது தெரியாது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, அவருடைய வேதத்தின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்தியை சொல்லிட்டே வரார். மகனே, மகளே, உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ மறுபடியும் என்கிட்ட வந்துரு, இந்த பேலைக்குள்ள வா, உண்மையான சபைக்குள்ள நீ வா. மறுபடியும் சொல்றேன், சபைங்கிறது கட்டிடம் கிடையாது. நீங்க போகிற பிரம்மாண்டமான கட்டிடம் ஒரு சபையாகிட, உண்மையான சபையாகிட முடியாது. தேவனுடைய பிரசனம் அங்க இருக்குதா, தேவனுடைய ஆலோசனைப்படி அந்த சபையானது கட்டப்பட்டிருக்கதா அப்படிங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. வாசிக்கிறோம், அந்த மக்கள் எல்லாருமே பேலையின் கதவை தட்டினார்கள். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம, அந்த கிருபையின் காலம் எப்போ முடியும்னு அறியாத நாம இன்னைக்கு நம்ம மனம் மாற போகிறோம். இந்த நோவாவை போல ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, மனம் திரும்பு, பாவத்தை நீ அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு என்கிட்ட வா அப்படிங்கிறத ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சொல்லிட்டே வரார். நம்ம என்னைக்கு மனம் திரும்ப போகிறோம்? மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 37 வாசிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 37 வாசிக்க கேட்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது நோவாவின் காலத்தில் குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவங்க இருந்தாங்களாம். நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்குது? ஆணும் ஆணும் திருமணம் செய்துக்கலாம். நோவா காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாவம் வந்துச்சு. பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கலாம். அவங்களுடைய சந்தோஷம் என்பதை எதை பத்தி இருந்துச்சுன்னா குடிப்பதும் உண்பதும். நீங்க இருக்கிற இடத்தை சுற்றி பாருங்க. மனிதர்கள் எதில் அதிகமான பணத்தை செலவிடுறாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய ஹோட்டலில் போய் அவங்க பணங்களை செலவெடுத்து அங்கிருந்து ஒரு போட்டோ போடுறதுக்காக குடித்தும் புசித்தும் அவங்களுடைய சுயமான உலகளாவிய பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல
தேவனுடைய 2ஆம் வருகை முன்பதாகவும் நடக்குங்கிற வார்த்தைகள் நிறைவேறும் மனமாக இன்று நம் வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பார்த்துட்டு வரோம். ஒருவேளை இப்படிப்பட்ட கிரியைகள் உங்க இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த மக்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, ஜலம் வந்து அவளை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அதை உணராதிருந்தார்கள். இந்த உணர்வு இந்த நாள்ல ஆவியானவர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்தில் கிடைச்சிருக்குது. இதையும் உணராமல் இருந்தோம்னா நம்மளுடைய கிருபையின் காலம் முடியும் நேரம் எது என்று நம்ம அறிய மாட்டோம். பரலோக ராஜ்யத்துல நமக்காக தேவன் ஒரு பெரிய ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுல பங்கு பெறுவதற்கு பாத்திரவானாக இல்லாதபடிக்கு நாம் அதை இழந்து விடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த பேலை என்னும் இந்த சபை பார்த்தது போல உங்களுடைய சபை தேவனுடைய ஆலோசனையின்படி இருக்குதா? இரண்டாவது, அந்த சபையானது அன்பு என்கிற கீழ் பூசப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. மூன்றாவதாக, குணமாற்றம் அந்த சபையில இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நான்காவதாக, அந்த கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புங்க. இன்னும் காலம் செல்லாது, நேரம் இல்லை. நோவா காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த மலை எப்போ வரும், அந்த கதவு எப்போ அடைக்கப்படும்ங்கிறத அறியாது இருந்தாங்க. நோவாவின் வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்கள். இந்த நாளில் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்க சபைக்கு போகும்போது ஒவ்வொரு நேரமும் தேவ ஆவியானவர் உங்களோடு நோவா எப்படி பிரசங்கம் பண்ணினாரோ அதே போல உங்களிடத்துல தேவன் ஆவியானவர் மூலியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதை அசட்டை பண்ணாதீங்க. இந்த சபையின் குணநலங்கள் உங்களிடத்துல காணப்படுதாங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. அவன் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட பேலை என்னும் சபையின் மூலமாக எங்களுக்கு தந்த நல்ல ஒரு பெரிய பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நோவாவை போல ஆவியானவர் மூலமாக எங்கள் மத்தியிலே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பேசிக்கொண்டதுக்காக உங்களை பார்த்துல நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டுடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்காதக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளுங்க. எங்கள் சபையானது உங்களுடைய ஆலோசனைப்படி இருக்குதாங்கிறதை நாங்கள் உணர எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாங்கப்பா. அப்பா, நாங்கள் அன்பு என்கிற கீழ்நாளே எங்கள் சபையை நாங்கள் பூசப்பட்டிருக்கிறதாங்கிறதை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய குணமாற்றத்தை எங்களுக்கு உணர செய்யுங்கப்பா. ஒருவேளை எங்களோட குணங்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவியானவரை அனுப்பி அப்பா நாங்கள் பசுத்தப்படுவதற்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளுங்க. அப்பா, இந்த வேலையும் கூட அடியனோடு ஜபத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, சுகவிதத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. இந்த வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை நீ தொடுங்க. வரப்போற நாட்களிலே ஒரு பெரிய சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வேலையும் கூட நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் செய்தாக இருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன் எங்களுடைய குறைகள் எல்லாவற்றும் நிறைவாக ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மறுபடியுமாக உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம். நீதானே வல்லெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, இந்த வேளையிலும் கூட இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் அல்லது உங்களுடைய குடும்பத்தினரோடும் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஹோப் டிவியை பாருங்க. உங்களிடத்துல ஏதாவது ஜப விண்ணப்பங்கள் இருந்தால் அதை எங்களிடத்துல எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவன் தாம் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.